செய்திகள். இந்தியாவில் 55 லட்சத்தை நெருங்கியது கொரோனா பாதிப்பு. பீகாரில் 9 நெடுஞ்சாலை திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. நீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம். அசாம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் பள்ளிகள் திறப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 55 லட்சத்தை நெருங்கியுள்ள நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 43,96,000 உயர்ந்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. புதிய நோயாளிகள் மற்றும் மரணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. பரிசோதனைகள் தொடர்ந்து அதிகரிக்கப்படும் நிலையில் பாதிப்பு எண்ணிக்கை தற்போது மிக அதிக அளவில் உள்ளது. அதே சமயம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருவது ஆறுதல் அளிப்பதாக உள்ளது. இந்நிலையில் இன்று மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 54,87,581 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 86,961 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது. 1,130 பேர் மரணமடைந்து உள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 87,882 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 43,03,044 இருந்து 43,96,399 உயர்ந்துள்ளது. நேற்று மட்டும் 93,356 பேர் குணமடைந்து உள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 10,03,299 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழப்பு 1.60% உள்ளது. குணமடைந்தோர் விகிதம் 80.12% உயர்ந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பீகாரில் 9 நெடுஞ்சாலை திட்ட பணிகளுக்கு இன்று காணொலி காட்சி வழியே அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கலந்து கொண்டார். இதேபோன்று பீகாரில் 45,945 கிராமங்கள் இன்டர்நெட் வசதி பெறும் வகையிலான கர்தக் என்ற கண்ணாடி இலை வழியே இன்டர்நெட் சேவை வழங்கும் திட்டத்தினையும் பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார். பீகாரில் ஆட்சி செய்யும் ஐக்கிய ஜனதா தள கட்சியுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்துள்ளது. வருகிற அக்டோபரில் பீகாரில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான அரசியல் நடவடிக்கைகளில் பல்வேறு கட்சிகளும் ஈடுபட்டு வருகின்றன. நாடாளுமன்ற மேலவையில் தாக்கல் செய்யப்பட்ட 2 வேளாண் மசோதாக்கள் மீது நேற்று நடந்த விவாதத்தின் போது அவையில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி பிரேயன் உள்பட பலர் அவை மைய பகுதிக்கு சென்று அமளியில் ஈடுபட்டனர். அதனுடன் அவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷியிடம் ஆவேசமுடன் பேசி எதிர்ப்பு கோஷங்களையும் எழுப்பி அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தினர். எதிர்க்கட்சிகளின் பலத்த எதிர்ப்புகளுக்கு இடையே அவையில் தாக்கலான 2 வேளாண் மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு நடத்தி நிறைவேற்றப்பட்டன. இதனை குறிப்பிட்டு பேசிய நிதிஷ்குமார், உங்களது பார்வைகளை முன்வைக்க என்று சில வழிகள் உள்ளன. ஆனால் நேற்று நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் நடந்து கொண்டது கண்டனத்திற்குரியது. நாடாளுமன்ற மேலவையில் நிறைவேற்றப்பட்ட வேளாண் மசோதாக்கள் வேளாண் பிரிவுக்கு சாதகமானவை என்று கூறினார். வேளாண் சட்டம் விவசாயிகளுக்கு கிடைத்த சுதந்திரம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அப்போது பேசிய அவர், பீகாரின் வளர்ச்சி பயணத்தில் இன்று மற்றொரு முக்கியமான நாள் என்றார். இணைய பயன்பாடு அதிகரித்துள்ள நிலையில் இப்போது நாட்டின் கிராமங்களில் நல்ல தரமான அதிவேக இணையம் இருப்பது அவசியம் என்று தெரிவித்த அவர், அரசின் முயற்சியால் ஏற்கனவே ஆப்டிக்கல் ஃபைபர் நாட்டில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பஞ்சாயத்துகளை எட்டியுள்ளது என்றார். கடந்த 6 ஆண்டுகளில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுவான சேவை மையங்களும் ஆன்லைனில் சேர்க்கப்பட்டுள்ளன என்று கூறிய அவர், நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திற்கும் இந்த இணைப்பை விரிவுபடுத்தும் குறிக்கோளுடன் நாடு முன்னேறி வருகிறது என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ள வேளாண் சட்டம் விவசாயிகளுக்கு மிகுந்த பயனுள்ளது எனவும் இது அவர்களுக்கு கிடைத்த சுதந்திரம் என்றும் தெரிவித்தார்.
மாநிலங்களவையில் இருந்து எம்பிக்கள் நீக்கம் செய்யப்பட்டதை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் நாள் முழுவதும் அவை நடவடிக்கை முடங்கியது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மக்களவையில் 3 வேளாண் மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதில் 2 முக்கிய மசோதாக்கள் மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டன. மாநிலங்களவையில் அரசுக்கு போதிய ஆதரவு இல்லாத நிலையில் குளறுபடி செய்து குரல் வாக்கெடுப்பு நடத்தி மசோதாவை நிறைவேற்றியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. அத்துடன் அவையை வழிநடத்திய துணைத் தலைவர் ஹரிவன்ஷுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக மனு அளித்தனர். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் மாநிலங்களவை இன்று காலை 9 மணிக்கு மீண்டும் கூடியது. அப்போது நேற்று அவையில் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகளின் 8 உறுப்பினர்கள் நீக்கம் செய்யப்பட்டனர். அத்துடன் துணை சபாநாயகர் மீது எதிர்க்கட்சிகள் அளித்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு நிராகரித்தார். இதனை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். அவையின் மையப்பகுதிக்கு வந்து முழக்கங்கள் எழுப்பினர். அத்துடன் நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் உடனடியாக அவையை விட்டு வெளியேறவும் மறுத்துவிட்டனர். உறுப்பினர்களின் அமளி காரணமாக இன்று எந்த அலுவலும் நடைபெறவில்லை. மதியம் 12 மணிக்குள் 4 முறை அவை ஒத்திவைக்கப்பட்டது. 12 மணிக்கு அவை கூடிய போதும் உறுப்பினர்கள் அமளி நீடித்தது. இதனால் நாளை காலை 9 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. நீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்கள் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நேற்று 2 முக்கிய வேளாண் மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. விவாதம் முடிந்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அவையின் மைய பகுதிக்கு வந்ததுடன் அவை தலைவரின் இருக்கையை முற்றுகையிட்டு முழக்கமிட்டனர். அவை விதிமுறைகள் அடங்கிய புத்தகத்தை கிழித்து வீசினர். மாநிலங்களவையில் அரசுக்கு போதிய ஆதரவு இல்லாத நிலையில் குளறுபடி செய்து குரல் வாக்கெடுப்பு நடத்தி மசோதாவை நிறைவேற்றியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. அவையை நடத்திய துணைத் தலைவர் ஹரிவன்ஷுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக மனுவும் அளித்தனர். இன்று காலை மாநிலங்களவை மீண்டும் கூடிய போது நேற்று அமளியில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓ பிரையன் உள்ளிட்ட 8 உறுப்பினர்களை 1 வாரத்திற்கு நீக்கம் செய்து அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு உத்தரவிட்டார். ஆனால் அவர்கள் அவையை விட்டு வெளியேற மறுத்து தொடர்ந்து முழக்கங்கள் எழுப்பினர். பின்னர் அவை ஒத்திவைக்கப்பட்டதும் நீக்கம் செய்யப்பட்ட 8 உறுப்பினர்கள் உள்பட எதிர்க்கட்சி எம்பிக்கள் சிலர் நாடாளுமன்ற வளாகத்தில் காந்தி சிலை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது எம்பிக்கள் நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். மத்திய அமைச்சரும் லோக் ஜன சக்தி கட்சியின் தலைவருமான ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு சமீபத்தில் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து அவர் டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 3 வாரங்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நலம் குறித்து மருத்துவமனை சார்பில் முழுமையான தகவல் வெளியாகவில்லை. இந்த நிலையில் ராம்விலாஸ் பாஸ்வான் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு உள்ளதாக தெரியவந்துள்ளது. இதையடுத்து கட்சி பணிகளை பாஸ்வானின் மகன் சிராக் பாஸ்வான் மேற்கொண்டுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தன்னை சமூக ஊடகங்களில் பின்தொடர்கிறவர்களுடன் நேற்று சண்டே சம்பத் தளத்தின் மூலம் கலந்துரையாடினார். அப்போது அவர் கூறிய போது, தேசிய அளவில் பல மாதங்களாக பல நேரங்களில் சேகரிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் திரிபுகளை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் பெரிய அளவில் வரிசைப்படுத்துகிறது என்று தெரிவித்தார். இந்த வைரஸின் பிறழ்வுகள் பரிணாம வளர்ச்சி பற்றிய முடிவுகள் அக்டோபர் மாத தொடக்கத்தில் கிடைக்கும். இந்தியாவில் கொரோனா வைரஸ் திரிபுகளில் குறிப்பிடத்தக்க அல்லது கடுமையான பிறழ்வுகள் எதுவும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. உமிழ்நீர் அடிப்படையில் கொரோனா வைரஸை கண்டறிவதற்கான பரிசோதனைகளை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. ஆனால் நம்பகமான சோதனை எதுவும் கண்டறியப்படவில்லை. அமெரிக்க நாட்டின் உணவு மற்றும் மருந்து பொருள் நிர்வாகம் ஒப்புதல் அளித்த சோதனைகளை செய்கிற நிறுவனங்கள் மத்திய அரசை இன்னும் நாடவில்லை.
இந்த சோதனை முறையை தீவிரமாக ஆராய்ந்து வருகிறோம். இதில் நம்பகமான தேர்ந்தெடுக்கும் வாய்ப்புகள் கிடைத்தவுடன் தெரிவிக்கப்படும். நாட்டில் தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது தொடர்பான நிலைமையை சுகாதார அமைச்சகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. வெளிச்சத்துக்கு வந்துள்ள தளவாட சிக்கல்களை தவிர்ப்பதற்காக நாட்டின் கிராமப்புறங்களுக்கு ஆக்சிஜன் செறிவூட்டிகளை சுகாதார அமைச்சகம் அனுப்பி வைத்துள்ளது. கொரோனா வீரர்கள் 155 பேரது குடும்பங்கள் பிரதம மந்திரி கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் நிவாரணம் கேட்டு அணுகியுள்ளன. 155 குடும்பங்களில் 64 மருத்துவர்கள், 32 துணை செவிலியர் மற்றும் பன்னோக்கு சுகாதார பணியாளர்கள், 14 ஆஷா தொழிலாளர்கள் மற்றும் 45 முன்னணி ஊழியர்களின் குடும்பங்கள் அடங்கும். மந்தை எதிர்ப்பு சக்தியை வளர்ப்பதற்கு மக்கள் தொகையின் 70% பேர் அதை பெறுவதற்கு கணிசமான காலம் எடுக்கும். எனவே முதன்மையான கட்டுப்பாடு மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்தை ஒருங்கிணைக்கும் உத்தி மீது அரசு கவனம் செலுத்தும் என்று அவர் கூறினார். கொரோனா பொது முடக்கம் காரணமாக மார்ச் மாத இறுதியில் மூடப்பட்ட பள்ளிகளின் கதவுகள் மாணவர்களுக்காக திறக்கும் நேரம் நெருங்கியுள்ளது. அதன் முதற்கட்டமாக நாட்டில் அசாம், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட சில மாநிலங்களில் குறிப்பிட்ட சில வகுப்புகளுக்கு மட்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டு உள்ளன. கொரோனா பேரிடரால் மாணவ மாணவிகள் உள்ளூர அச்சம் கொண்டு இருந்தாலும் பல மாதங்களுக்கு பிறகு பள்ளிகளுக்கு வருவதால் உற்சாகம் அடைந்தனர். அசாம், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகம், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்கள் கொரோனா பேரிடரின் தாக்கத்துக்கு ஏற்ப சில விதிமுறைகளுடன் உயர்நிலை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மட்டும் பள்ளிகளை திறக்க நடவடிக்கை எடுத்துள்ளன. அதன்படி அசாம் மாநிலத்தில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மட்டும் சோதனை முறையில் 15 நாட்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டு உள்ளன. புதிய வழிகாட்டு நெறிமுறைகளுடன் இந்த 15 நாட்களும் பள்ளிகள் இயங்கிய பிறகு அடுத்த கட்ட நெறிமுறைகள் அறிவிக்கப்பட உள்ளது. முதல் கட்டமாக மாணவர்களுக்கு அரை நாள் மட்டுமே பள்ளிகள் செயல்படும் வகையில் அட்டவணை அமைக்கப்பட்டு உள்ளது. கர்நாடகத்தில் வழக்கமான வகுப்பறைகள் போல் அல்லாமல் இன்று முதல் ஆசிரியர்கள் அனைவரும் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டு பாடத்தில் சந்தேகம் இருக்கும் மாணவ மாணவிகள் மட்டும் பள்ளிக்கு வந்து ஆசிரியர்களிடம் சந்தேகங்களை கேட்டறிந்து கொண்டு செல்ல அந்த மாநில பள்ளி கல்வித்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இது போலவே பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், இமாச்சல், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பள்ளிகள் திறக்கப்பட்டு உள்ளன. ஆனால் வருகை கட்டாயமாக்கப்படாமல் விருப்பம் உடையவர்கள் மட்டுமே பள்ளிக்கு வரலாம் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்த பொறுப்பு பெற்றோருக்கே இருப்பதாக அறிவுறுத்தி பள்ளிகள் திறக்கப்பட்டு உள்ளன. இது குறித்து பெற்றோர் கையெழுத்திட்ட உறுதிமொழி பத்திரத்துடன் வரும் மாணவர்கள் மட்டுமே பள்ளிக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். 6 மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்காக தாஜ்மஹால் மீண்டும் இன்று திறக்கப்பட்டது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. ஊரடங்கை முன்னிட்டு நாடு முழுவதும் சுற்றுலா தலங்கள், புராதன சின்னங்கள், அருங்காட்சியகங்கள் ஆகியவை மூடப்பட்டன. ஆனால் ஊரடங்கு தொடங்கும் முன் மார்ச் 17இல் தாஜ்மஹால் மூடப்பட்டது. தற்போது நாடு முழுவதும் ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் ஜூலை 6ஆம் தேதி முதல் அனைத்து நினைவு சின்னங்களையும் திறக்கலாம் என மத்திய தொல்லியல் துறை அனுமதி அளித்தது. இந்த நிலையில் 6 மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்காக தாஜ்மஹால் மீண்டும் இன்று திறக்கப்பட்டது. கொரோனா விதிகளை பின்பற்றி காலை முதல் சுற்றுலா பயணிகள் தாஜ்மஹாலை கண்டு ரசித்து வருகின்றனர். எனினும் தாஜ்மஹாலை காண நாள் ஒன்றிற்கு 5000 பார்வையாளர்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிரா கட்டிட விபத்தில் 10 பேர் பலி. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். ஜல்கான் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளம் தேங்கி கடும் பாதிப்பு. விரார் பகுதியில் ATM கார்டு மோசடியில் ஈடுபட்ட 2 நபர்கள் கைது. பால்கரில் புறநகர் ரயிலில் அனைத்து பயணிகளையும் அனுமதிக்க கோரி நவ் நிர்மான் சேனாவினர் ஆர்ப்பாட்டம்.
உள்ளார். நாட்டிலேயே மராட்டியத்தில்தான் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ளது. குறிப்பாக மும்பை பெருநகரம் மற்றும் புனேயில் அதிக அளவில் பொதுமக்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். ஏனேனும் வயது வித்தியாசமின்றி பெரும்பாலானவர்கள் பாதிப்பில் இருந்து மீண்டு வருகின்றனர். இந்த வரிசையில் தானே மாவட்டம் டோம்பிவலி பகுதியை சேர்ந்த 106 வயது மூதாட்டி ஆனந்திபாய் பாட்டீல் கொரோனாவை வீழ்த்தியுள்ளார். மூதாட்டிக்கு சமீபத்தில் தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது. ஆனால் வயதை காரணம் காட்டி சில மருத்துவமனைகள் அவரை சிகிச்சைக்கு சேர்க்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் 10 நாட்களுக்கு முன் அவர் டோம்பிவலி சாவ்லாராம் கிரிதா சன்கூல் விளையாட்டு அரங்கில் அமைக்கப்பட்டு இருந்த மாநகராட்சி கொரோனா சிகிச்சை மையத்தில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை மற்றும் மன உறுதியின் காரணமாக மூதாட்டி ஆனந்திபாய் பாட்டீல் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமாகி உள்ளார். இதையடுத்து அவர் சிகிச்சை மையத்திலிருந்து உற்சாகமாக வீடு திரும்பினார். சிகிச்சை மைய நிர்வாகத்தினரும் அவருக்கு அன்பான பிரியாவிடை கொடுத்து அனுப்பினர். இது குறித்து மூதாட்டியின் மருமகள் கூறும்போது, அவருக்கு உரிய சிகிச்சை அளித்து கொரோனா தொற்றை வீழ்த்த உதவிய சிகிச்சை மைய மருத்துவ குழுவினருக்கு நன்றி என்றார். கொரோனா பாதிப்பில் இருந்து குணமான மூதாட்டிக்கு மாநில அமைச்சர் ஆதித்ய தாக்கரே உள்ளிட்ட பலரும் வாழ்த்துக்கள் கூறியுள்ளனர். மும்பை அருகே கட்டிட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை அருகே உள்ள பீவண்டி பகுதியில் உள்ள பட்டேல் காம்பவுண்டில் அமைந்துள்ள 3 மாடி கட்டிடம் இன்று அதிகாலை திடீரென இடிந்து விழுந்தது. அதிகாலை 3:30 மணிக்கு கட்டிடம் இடிந்து விழுந்ததால் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். விபத்து பற்றி தகவல் அறிந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 10 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. சுமார் 20 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து முழு வீச்சில் மீட்பு பணி நடைபெறுகிறது. இந்நிலையில் கட்டிட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இது குறித்து பிரதமர் மோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில், மகாராஷ்டிரா மாநிலம் பீவண்டி பகுதியில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்து குறித்த செய்தி கேட்டு மிகவும் துயருற்றேன். கட்டிடம் இடிந்ததில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவாக குணமடைய பிரார்த்திக்கிறேன். மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாத்தியமான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். கட்டிட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இது குறித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில், மராட்டிய மாநிலம் பீவண்டி பகுதியில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் ஏற்பட்ட உயிரிழப்பு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. விபத்து குறித்த செய்தி கேட்டு மிகவும் துயருற்றேன். கட்டிடம் இடிந்ததில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவாக குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். புனே காவல்துறையினர் வட்கான் பகுதியில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக 13 பேரை கைது செய்த நிலையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி லாரி ஒன்றை கடத்திய மத்திய பிரதேசத்தை சேர்ந்த 13 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 4,61,88,000 ரூபாய் மதிப்பு சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் அவர்கள் மீது மோகா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முடிவு செய்யப்பட்டு உள்ளது. அவர்கள் மீது யவத், சிக்ராப்பூர், சிங்கானப்பூர் உள்ளிட்ட பகுதியில் வழக்குகள் உள்ளது. வட்கான் பகுதியில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவத்தில் லாரியுடன் ஓட்டுநரை அவர்கள் கடத்தி சென்றது குறிப்பிடத்தக்கது. கல்யாண் பகுதியில் உள்ள NRC நிறுவனம் தொடர்பான பிரச்சனையில் மாநில அரசு தலையிட்டு தொழிலாளர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று தொழிற்சங்க செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். கல்யாண் அருகில் உள்ள அம்பிவிலி பகுதியில் இயங்கி வரும் NRC நிறுவனத்தில் கடந்த 11 ஆண்டுகளாக தொழிலாளர்கள் பாக்கி தொகையை வழங்க வேண்டி போராடி வருகின்றனர். இந்நிலையில் நிறுவனம் மோசடி செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நிறுவனத்திற்கு அப்பகுதியில் 443 ஏக்கர் நிலம் உள்ளது. அதனைத் தொடர்ந்து இப்பிரச்சனையில் மாநில அரசு தலையிட்டு தொழிலாளர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று
மகாராஷ்டிரா மாநில தொழிலாளர் சங்க செயலாளர் உதய் சௌதாரி கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பாக்கி தொகையை பெறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜல்கான் மாவட்டம் பச்சோரா தாலுகா பகுதியில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட நபர்கள் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜல்கான் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பச்சோரா தாலுகாவில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாகர் தேவ்லா பகுதியில் செயல்பட்டு வந்த அப்னாவதி திட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. வெள்ளம் பல பகுதியில் சூழ்ந்த நிலையில் வியாபாரிகள் மிகுந்த பாதிப்படைந்தனர். இதனால் அரசு உதவி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிப்பு ஏற்படுவதால் பாலத்தின் உயரத்தை அதிகரிக்க வேண்டும் என்று கிராமத்தினர் கோரிக்கை விடுத்து உள்ளனர். அகோலா மாவட்டம் சித்தல்வாடி கிராமத்திற்கு குடிநீர் வழங்க மாநில அமைச்சர் சஞ்சய் பன்சோடே உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் கிராமத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அகோலா மாவட்டத்தில் பல கிராமங்களில் குடிநீர் மாசு காரணமாக நோய் பாதிப்பு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட கிராமத்தினர் அப்பகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமோல் மித்கரியிடம் முறையிட்டனர். அதனைத் தொடர்ந்து அவரது முயற்சியால் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் சஞ்சய் பன்சோடே ஏற்பாட்டில் சித்தல்வாடி கிராமம் உள்பட 84 கிராமங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் பல வருடங்களாக பாதிக்கப்பட்ட கிராமத்தினரின் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்பட்டு உள்ளது. துலே பகுதியில் சஹாரா ஃபவுண்டேஷன் அமைப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் மூலம் போக்குவரத்து விதிகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. துலே நகரில் போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்தை கண்காணித்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் போக்குவரத்து விதிகள் குறித்து சஹாரா ஃபவுண்டேஷன் அமைப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தனர். அப்போது போக்குவரத்து விதியை மீறும் நபர்கள் மீது எவ்வாறு நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து அவர்களுக்கு அதிகாரி தினேஷ் விளக்கம் அளித்தார். துலே சந்தோஷி மாதா சௌக் பகுதியில் பயிற்சி வழங்கப்பட்ட நிலையில் விதியை மீறி சென்ற 45 ஓட்டுநர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விதிமீறலை தொடர்ந்து எந்த ஆவணங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. ரத்னகிரி MIDC பகுதியில் உள்ள எக்ஸல் நிறுவனத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தை தொடர்ந்து அப்பகுதியில் கடும் பரபரப்பு நிலவியது. ரத்னகிரி MIDC பகுதியில் இயங்கி வந்த எக்ஸல் நிறுவனத்தில் வெடி விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். வெடி விபத்தை தொடர்ந்து அருகில் உள்ள பகுதியிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நிறுவனத்தின் உபகரணம் ஒன்றிலிருந்து வெளியான எரிவாயு மூலம் வெடி விபத்து ஏற்பட்டதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மும்பை மான்கூட் பகுதியில் மராத்தா கிராந்தி மோர்ச்சா அமைப்பினர் இடஒதுக்கீடு கோரிக்கை தொடர்பாக பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மராத்தா இடஒதுக்கீடு தொடர்பாக காலதாமதம் ஏற்பட்டு வரும் நிலையில் மும்பையில் 20 இடங்களில் இன்று மராத்தா கிராந்தி மோர்ச்சா அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மான்கூட் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் மேம்பாலத்தின் அடியில் உட்கார்ந்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மேலும் சாலையில் பேரணியாக சென்றும் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டம் நடந்த பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டு இருந்தனர். பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. கோண்டியா பகுதியில் உள்ள கொரோனா சிகிச்சை மையத்தில் மருத்துவ பணியாளர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மறுப்பு தெரிவித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநிலத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலை பெரும் கவலையை ஏற்படுத்தி வருகிறது. கோண்டியா மாவட்டத்தில் இதுவரை 4000 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 56 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் அரசு மூலம் 100 படுக்கை கொண்ட சிகிச்சை மையம் உருவாக்கப்பட்டு உள்ளது. அதில் 12 மருத்துவர்கள் மற்றும் 26 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டு உள்ளனர். சிகிச்சை மையம் துவங்கி 10 நாட்கள் ஆன நிலையில் மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க தயாராக இல்லை என்று தகவல் வெளியாகி உள்ளது. இது தொடர்பாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சமூக சேவகர் பபன் மேஷ்ராம் கோரிக்கை விடுத்துள்ளார். விரார் பகுதியில் வாடிக்கையாளர்களுக்கு உதவுவது போல் ATM கார்டுகளில் மோசடி செய்து வந்த 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர்.
விரார் பகுதியில் ஏடிஎம் கார்டுகளில் மோசடி செய்து வந்த ரோஹித் பாண்டே, ராதேஷம் யாதவ் ஆகிய 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். அவர்களிடம் இருந்து 1,51,000 மதிப்பு தங்க மோதிரம், கேமரா, தொலைக்காட்சி பெட்டி உள்ளிட்டவை 83,000 ரூபாய், 35 ஏடிஎம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்கள் மீது அப்பகுதியில் உள்ள வசாய், விரார், நாலாசோப்ரா, துலிஞ்ச், வாலியர் காவல் நிலையங்களில் 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட 2 பேரும் நாலாசோப்ரா கிழக்கு சந்தோஷ் பவன் பகுதியை சேர்ந்தவர்கள் ஆவர். பால்கரிலிருந்து கேல்வா ரயில் நிலையம் வரை நவ்நிர்மான் சேனா கட்சியினர் விதியை மீறி பயணம் செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பால்கர் ரயில் நிலையத்தில் புறநகர் ரயில்களில் அனைத்து பயணிகளையும் பயணம் செய்ய அனுமதிக்க கோரி நவ்நிர்மான் சேனா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அதனைத் தொடர்ந்து 10 முதல் 15 கட்சி தொண்டர்கள் விதியை மீறி பால்கர் ரயில் நிலையத்திலிருந்து கேல்வே ரயில் நிலையம் வரை பயணம் மேற்கொண்டனர். பால்கர் மாவட்ட நவ்நிர்மான் சேனா துணைத் தலைவர் சமீர் மோரே தலைமையில் தொண்டர்கள் பயணம் மேற்கொண்டனர். ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களுக்கு காவல்துறையினர் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளனர். புறநகர் ரயில்களில் அனைத்து பயணிகளையும் அனுமதிக்க கோரி டோம்பிவலி ரயில் நிலையத்தில் நவ்நிர்மான் சேனா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தானா மாவட்டம் டோம்பிவலி ரயில் நிலையத்தில் புறநகர் ரயில்களில் அனைத்து பயணிகளையும் அனுமதிக்க கோரி நவ்நிர்மான் சேனா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி ஆர்ப்பாட்டம் நடத்திய கட்சி தொண்டர்கள் அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். புறநகர் ரயில்களில் பயணம் செய்ய பொதுமக்களை அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தானா நாடார் சங்கத்தின் தலைவர் சந்திரன் நாடாரின் 51வது பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் தானா பகுதியில் விமர்சையாக நடைபெற்றது. இதில் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தானே நாடார் சங்கத்தின் தலைவர் சந்திரன் நாடாரின் 51வது பிறந்தநாள் விழா தானே வசந்த் விகார் மாடா காலனியில் வைத்து கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் டைகர் குரூப் தானே மாவட்ட தலைவர் சந்தோஷ் பவார், அவரது நண்பர்கள் மற்றும் தானே தமிழ் சங்கத்தின் அமைப்பாளர் ராஜா பால், தானே மாவட்ட கிங் குரூப் தலைவர் ஜெபஸ்டின் நாடார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் தானே நாடார் சங்கத்தின் செயலாளர் ராஜன் நாடார், அமைப்பாளர் டேவிட் நாடார், ஒருங்கிணைப்பாளர் அகஸ்டின் ஏசுபாதம் நாடார், செல்வின் நாடார் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 100% பார்வை இழப்பு உள்ளவர்களுக்கு அரசு உதவித்தொகையாக 1500 வழங்க வேண்டும். சிறப்பு ரயில்களில் பார்வை அற்றவர்களுக்கான சலுகை அனுமதிக்கப்பட வேண்டும். பேருந்து பயண அட்டையை புதுப்பித்துக் கொடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்றோர் ஐக்கிய சிறப்பு சங்கம் சார்பில் நெல்லை சந்திப்பூர் ரயில் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் பார்வையற்றோர் ஐக்கிய சிறப்பு சங்கம் பதிவு பெற்று செயல்பட்டு வருகிறது. இதில் 2000 பேர் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த சங்கத்தின் சார்பில் 100% பார்வை இழப்பு உள்ளவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை 1500 ரூபாய் வழங்க வேண்டும். ஆனால் தமிழக அரசு 1000 ரூபாய் தான் வழங்குகிறது. இதனை 1500 ரூபாயாக வழங்க வேண்டும். உதவித்தொகை வேண்டி விண்ணப்பிப்பவர்கள் ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிக்க வேண்டியுள்ளது. இதில் 60% மற்றும் 100% பார்வை இழப்பு உள்ளவர்கள் மட்டுமே விண்ணப்பம் செய்ய முடிகிறது. 40%, 50% உள்ளவர்களும் விண்ணப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிறப்பு ரயில்களில் பார்வையற்றவர்களுக்கான சலுகைகள் அனுமதிக்கப்பட வேண்டும். பேருந்து பயண அட்டை காலாவதியாகிவிட்டது. அதனை காலம் தாழ்த்தாது புதுப்பித்து கொடுக்க வேண்டும். கொரோனா நிவாரண உதவிகளை முழுமையாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை சந்திப்பூர் ரயில் நிலையம் முன்பு மாவட்ட தலைவர் இஸ்மாயில் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். போராட்டத்தில் நெல்லை உட்பட 4 மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சயான் பன்வேல் நெடுஞ்சாலையில் சாலையில் சென்ற காரிலிருந்து 10 அடி நீள மலைப்பாம்பு ஒன்று இன்று காலை 10 மணிக்கு மீட்கப்பட்டது.
சயான் பன்வேல் நெடுஞ்சாலை சோமயா கல்லூரி பகுதியில் சாலையை கடக்க முயன்ற 10 அடி நீள மலைப்பாம்பு கார் ஒன்றில் புகுந்தது. அதனைத் தொடர்ந்து பாம்பு பிடிக்கும் நபர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ பகுதிக்கு வந்த பாம்பு பிடிக்கும் நபர்கள் காரின் அடிப்பகுதியில் இருந்து மலைப்பாம்பை பத்திரமாக மீட்டனர். பாம்பிற்கு லேசான காயம் ஏற்பட்டு இருந்தது. அங்கு வந்த வனத்துறையினர் பாம்பிற்கு கால்நடை மருத்துவர் மூலம் சிகிச்சை அளித்தனர். பின்னர் பாம்பை கொண்டு சென்ற வனத்துறையினர் அதனை அடர்ந்த காட்டுப்பகுதியில் விட்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் 55 லட்சத்தை நெருங்கியது கொரோனா பாதிப்பு. பீகாரில் 9 நெடுஞ்சாலை திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. நீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம். அசாம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் பள்ளிகள் திறப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.